1998ல உருவாக்கப்பட்ட கூகுள் கம்பெனி கால் நூற்றாண்டாக டாப் லிஸ்ட்லயே இருக்கு. அதற்கு காரணம் அந்த கம்பெனியோட சிஇஓ. அதேபோல் நம்மளுடைய உடம்பும் செயல்களும் எப்பவும் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சிஇஓ, அதாவது பிரெயின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்க தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கிற சில சாதாரண பழக்கங்கள் உங்கள் மூளைய மெதுவா அழிச்சுக்கிட்டு இருக்கு. அதிலும் வேர்ஸ்ட் என்ன தெரியுமா? நீங்க இத நல்லதுன்னு நினைச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் இந்த பழக்கங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் உங்க மெமரி, ஃபோக்கஸ், திங்கிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 11 ஹேபிட்ஸ் உங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1, அதிகமான சர்க்கரை. நீங்க சாப்பிடுற அந்த ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் அது உங்க உடம்புக்கு மட்டுமில்ல, உங்க மூளைக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதிக சர்க்கரை எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் குறையும். பிரெயினுக்கு போக வேண்டிய சத்துக்கள் கிடைக்காது. மெமரி வீக் ஆகும். இதனால் நீங்க ஸ்லோ திங்கராக மாறுவீங்க. அதற்காக நாம சர்க்கரையை எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அதுவும் நம்ம ஆரோக்கியமான உடலுக்கு தேவை. அதனால் முடிந்த அளவுக்கு ஒயிட் சுகர் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு டார்க் சாக்லேட், ஃப்ரூட்ஸ் மாதிரி ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ்ஸை யூஸ் பண்ணுங்க. நம்பர் 2, தூக்கமின்மை. ஒரு நாள் தூங்கலன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? அது உங்கள் பிரெயின் சைஸையே குறைக்குது. மெமரி வீக் ஆகும், டிசிஷன் மேக்கிங் ஸ்லோ ஆகும், பிரெயின் டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகாது. தூக்கம்தான் பிரெயின் கிளீனிங் ப்ராசஸ். தினமும் குறைந்தது 7-8 மணி நேரம் தூங்கணும். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ்ல நிறைய பேரோட நார்மல் ஸ்லீப்பிங் டைம் ரொம்ப குறைவுன்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. அதற்கு காரணம் நைட் ஆனா வெளியே போக பயப்படுற பசங்களை விட 10 மணிக்கு அப்புறம் சேட் பண்ற பசங்க அதிகமா இருக்காங்க. தூக்கம் அப்படின்றது கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதோட மகிமை பற்றி நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். சோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கண்டிப்பா தினமும் 7 ஹவர்ஸ் தூங்குங்க. அது நம்ம உடம்புக்கு மட்டுமில்ல, நம்ம மூளைக்கும் நல்லது. நம்பர் 3, லவுட் மியூசிக். தொடர்ந்து அதிக சத்தத்துடன் பாட்டு கேட்பது காதுகளில் உள்ள நுண்மையான நரம்பு செல்களை சேதப்படுத்தி மூளைக்கு சிக்னல்களை அனுப்பும் நரம்புகளை பாதிக்கிறது. அதிகப்படியான சத்தம் மூளையில் மன அழுத்தத்தை உருவாக்கி கார்டிசோல் எனும் ஹார்மோனை வெளியிடுகிறது. ஹெட்போன்கள் மூலம் பாட்டு கேட்பது காதுக்கும் மூளைக்கும் இடையிலுள்ள நரம்பில் அகாஸ்டிக் நியூரோமா எனப்படும் கட்டிகள் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது. நம்பர் 4, காலை உணவு தவிர்ப்பது. டைம் இல்ல, டயட்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றீங்களா? அது உங்கள் பிரெயினுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நம்ம உடம்புல எனர்ஜி லெவல் குறையும், ஃபோக்கஸ் குறையும், ஸ்ட்ரோக் ரிஸ்க் கூட அதிகம். நாம நைட்ல தூங்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிரெயினுக்கு ஃபியூவல் இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். So, don't skip it. நம்பர் 5, overeating. தொடர்ந்து அதிகமாக சாப்பிடுவது மூளையின் சுறுசுறுப்பை குறைத்து கவனச்சிதறல் மற்றும் மந்தமான உணர்வை உண்டாக்குகிறது. சர்க்கரை மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகமாக உண்ணும்போது மூளையில் டோபமைன் எனும் மகிழ்ச்சி ஹார்மோன் தூண்டப்படுகிறது. இது போதைப்பொருள் பழக்கம் போலவே மூளையை அந்த உணவுகளுக்கு அடிமையாக்குகிறது. நம்பர் 6, பிளாங்கெட் கீழே தூங்குவது. போர்வையின் கீழிருக்கும் காற்றை மீண்டும் மீண்டும் சுவாசிப்பதால் ஆக்சிஜன் அளவு குறைந்து மூளை செல்களின் செயல்பாடு பாதிக்கப்படலாம். தூக்க குறைபாடு கார்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோனை அதிகரித்து மூளையை எப்போதும் பதற்றமான நிலையில் வைத்திருக்கும். போதிய ஆக்சிஜன் மற்றும் ஆழ்ந்த தூக்கம் இல்லாததால் மூளை எப்போதும் சோர்வாகவும் குழப்பமாகவும் உணரும். எப்பவும் ஃப்ரெஷ் ஏர் தான் பிரெயினுக்கு தேவை. நம்பர் 7, மல்டிடாஸ்கிங். இது கவனச்சிதறலை அதிகரித்து விஷயங்களை நினைவில் வைத்திருக்கும் திறனை பலவீனப்படுத்துகிறது. இதனால் வேலையில் கவனிக்க செலுத்துவது கடினமாகிறது. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கையாளும் போது மூளையில் கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் போன்ற மன அழுத்த ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கின்றன. இது பதட்டத்தை உருவாக்குகிறது. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதற்கு பதிலாக ஒரு நேரத்தில் ஒரு வேலையில் மட்டும் கவனிப்பது மூளையின் ஆரோக்கியத்திற்கும் சிந்தனை திறனுக்கும் சிறந்தது என நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள். நம்பர் 8, டீஹைட்ரேஷன். உடலில் நீர்ச்சத்து குறையும் போது அது மூளையின் செயல்பாட்டை கடுமையாக பாதிக்கிறது. மூளையை சுற்றியுள்ள சவ்வு திரவ இழப்பால் சுருங்கி மண்டைக்கூட்டிலிருந்து தள்ளி வருவதால் கடுமையான வலி ஏற்படும். டீஹைட்ரேஷன் காரணமாக மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறைவதால் தலை சுற்றல் உருவாகும். மூளை செல்கள் சரியாக செயல்பட தேவையான ஆற்றல் குறைவதால் சோர்வு, தெளிவான சிந்தனை இல்லாமை, மூளை மூடுபனி எனப்படும் நிலை அதிகமாகும். நம்பர் 9, ஸ்மோக்கிங். புகைப்பிடித்தல் மூளையில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. சிகரெட்டில் உள்ள நிக்கோட்டின் மற்றும் பிற நச்சு ரசாயனங்கள் மூளையின் செயல்பாடு, அமைப்பு மற்றும் ஆரோக்கியத்தை நீண்ட காலத்திற்கு மோசமாக பாதிக்கிறது. புகைப்பிடிப்பவர்களின் மூளையில் புகைப்பிடிக்காதவர்களுடன் ஒப்பிடும்போது பெருமூளை சுருங்குவது கண்டறியப்பட்டுள்ளது. இது மூளையின் செயல்திறனை குறைக்கிறது.
புகையிலையில் உள்ள 4000த்திற்கும் மேற்பட்ட ரசாயனங்கள் மூளையில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. புகைப்பிடித்தலை நிறுத்துவதன் மூலம் 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் தங்கள் ஆயுளை அதிகரிக்க முடியும் மற்றும் மூளையின் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். நம்பர் 10. ஆல்கஹால். மது வருந்துவது மூளையின் நரம்பு கடத்திகளை பாதித்து காபா தாக்கத்தை அதிகரித்து மூளையை அமைதிப்படுத்துகிறது. இது நினைவாற்றல் இழப்பு, ஒருங்கிணைப்பு குறைபாடு, பேச்சு தடுமாற்றம், மனநிலை மாற்றம் மற்றும் நீண்டகால நரம்பியல் நாடங்களை ஏற்படுத்துகிறது. மூளை செல்களின் சிதைவு, தசை நார்கள் பாதிப்பு, வலி மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. நம்பர் 11. எக்ஸசைஸ் செய்யாமல் இருப்பது. புதிய மூளை செல்கள் உருவாவதற்கான காரணிகளை உடற்பயிற்சி தூண்டுகிறது. உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது இந்த வளர்ச்சியை நிறுத்துகிறது. உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது மூளையில் உள்ள நல்ல வேதிப்பொருட்களை குறைத்து மன அழுத்தம், பதற்றம் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கிறது. உடற்பயிற்சியின்மை இரத்த அழுத்தத்தை அதிகரித்து மூளைக்கு செல்லும் இரத்த நாளங்களை பாதித்து பக்கவாதம், ஸ்ட்ரோக் ஏற்படும் அபாயத்தை உண்டாக்குகிறது. இந்த 11 ஹேபிட்ஸ்ல குறைந்தது 3 to 4 ஹேபிட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நீங்க இப்பவே மாற்றலாம். சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க வொர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னு. பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பவர்ஃபுல் கண்டென்ட்காக.